கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் பேசும் கலையாகுமா. யோ, அது வேற கல்லியா, இது வேற கல்லியா? யோ இருக்கட்டும்யா, சந்தோஷத்துல பாடுறப்போ இலக்கணம்லாம் பார்க்க கூடாது. யோ எச்சி ஊறுதியா, வாயா போய் குடிக்கலாம். வாயா. என்ன வாயாங்கற? வாயா கூட்டி போறியா? வாயா காலியா இருக்குதியா? வாயா. யோ வெட்டியா உங்கள பரவாயில்லையா? சீக்கிரம் வாயா. யார் இதெல்லாம் வழி வச்சது? போலீஸ் வாயாங்கற. எல்லாரும் ஓடாதீங்க. ஓடாதீங்க. யோ சொல்லுங்கற. யோ ஓடாதீங்கப்பா. அட வாங்கப்பா இங்க. யோ இங்க வாணே. ஏன் இந்த ஓட்டம் ஓடுறீங்க எல்லாரும்? இங்க பாரு, மாப்பிள்ள நமக்கு வேண்டப்பட்டவர் தான். சென்னையில இருந்து வந்திருக்காப்ல. தூரத்துல இருந்து பாக்கும்போது இவரை போலீஸ்னு நினைச்சுக்கிட்டேன். எதுக்கு இப்ப பிதாமகன் விக்கிற மாதிரியே பாக்குறான்? இல்ல இரு, நீ அடிக்க போற கவுண்டரை நானே அடிச்சிடுறேன். யோ இவன் சைஸ பாத்துமா அவன போலீஸ் நினைச்சா? ஆமாப்பா. நான் சொல்ல வந்தேன். அதத்தான் சொல்ல வந்தேன். ஆனா அதை விட கேவலமா சொல்ல வந்தேன். எப்படி? யோ ஆளாக்கு சைஸ்ல பாதி கூட இல்ல. இவனெல்லாம் எப்படி நீ போலீஸ் நினைச்ச? வாயில இந்த பண ஒளிய வச்சு கொலை அப்படின்னு சொல்ல வந்தேன். இப்ப சந்தோஷமா? பரம சந்தோஷம். கல்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். யோ நீங்களா கொஞ்சம் கண்டினியூ பண்ணீங்கயா. அண்ணே கல்லு ஒரு பானையில ஃபுல்லா. ஆமா மாப்பிளைக்கு. ஆமா ஆமா குடுத்துறேன். உட்காருப்பா உட்காருப்பா. அப்படியே உட்காரு மாப்பிள. நல்லா உட்காருப்பா. நல்லா உட்காரு. கல்லு குடிக்கும் போது குத்த வச்சு உட்காந்துக்கப்பா. குடிக்காதே. எங்க போனானுங்க? இங்கதான் வந்து நிக்கிறேன்னு சொன்னாங்க. இவனுங்களோட ஒரே தொல்லையா போச்சு. எங்க போனானுங்க? கூட்டமா உட்காந்துட்டு ஒன்னா போறானுங்க. நான்சென்ஸ். என்ன வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க? ஒன்னும் புரியல. ஆய் போற இடத்துல என்ன குடிக்கிறானுங்க? வரேன். யோ யோ பொறுமையா குடியா, மூச்சு அடைச்சுக்க போகுது. உடஞ்ச குழாயில தண்ணி வரா மாதிரி குடிக்காதயா. பொறுமை பொறுமை பொறுமை. பங்காளி வேற லெவல்ல இருக்கு. அப்படியா? பட்டைய கிளப்புது. பாட்ட போட்டுருவோமா? போடே. பானை எப்படி? கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே நம்மை யார் வெல்லுவார், நம்மை யார் வெல்லுவார். ஓ ஓ ரொம்ப ஓவரா தான் ஆடுறானே. நம்மை யார் வெல்லுவார், நம்மை யார் வெல்லுவார், நம்மை யார் வெல்லுவார். அவனை இன்னைக்கு இருக்கு உனக்கு. எங்க தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. இப்ப நம்ம குடிச்சிக்கிட்டே ஆடுவோமா? அது ஒண்ணு இல்ல பிரபு சார், அவரு கல்லு குடிச்சிருக்காரு. அதான். சும்மா இருங்க. திரும்படா. சாரி மாப்ள, கல்லுன்னு சொன்னதும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் லைட்டா சாப்பிடலான்னு வந்தேன். இப்ப டைட்டா ஆயிடுச்சு. மாப்பிள வேற வெயிட்டா இருக்கிறான். நீ கொஞ்சம் லைட்டா சாப்பிடுறியா? யார்டா மாப்பன? என்ன தேறா? கல்லா? மாப்பிள இந்த கல்லு வேற லெவல்ல இருக்கு மாப்பிள, வேற லெவல்ல இருக்கு. டேய் அழகு. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. அப்ப திருத்தாத. இதோ பாரு, நீங்க ரெண்டு பேரும் கார்ல ஏற கூடாது. ஒழுங்கா நடந்தே வீட்டுக்கு வாங்க. ஏன் மாப்பிள? பூசாரி என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு?
என்ன சுத்த பத்தமா இருக்க சொன்னார்ல. அப்படியா சொன்னாரு? நீங்க குடிச்சிருக்கீங்க, அதுவும் எவனோ குடிச்ச எச்ச பானையில குடிச்சிருக்கீங்க. எச்ச பசங்க உங்கள எப்படி நான் கார்ல ஏத்துவேன்? ஒழுங்கா நடந்து வாங்கடா, அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும். பிரபு சார், பிரபு சார். என்ன மாப்ள, உன் கோவத்துல நியாயமே இல்ல. என்ன நியாயம் இல்ல? அண்டா அங்க ஒருத்த முக்காடு போட்டு குடிக்கிறான்ல, நல்லா எரும மாடு கழனி தண்ணிய உறிஞ்சிற மாதிரி. அவனை கொஞ்சம் பாரு. அந்த நாயெல்லாம் நான் எதுக்குடா பாக்கணும்? மாப்ள நீ போய் பாரு மாப்ள, அப்புறம் பார்த்துட்டு நியாயம் தர்மம்லாம் வந்து பேசு. இரு, அவனை பார்த்துட்டு அப்புறம் உனக்கு இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். யாரு? இருடா. ஹலோ. யோ என்னதாயா? நீயா? நீ என்ன பண்ற? எந்திரி எந்திரி. பாத்தியா? சாரி. சிரிச்ச அவ்வளவுதான். உடம்பு அலுப்பு போக கொஞ்சம் சோமபானம். நாங்க மட்டும் என்ன குளிர்பானம் நான் சொன்னா? சோமபானமா? யோ வீட்ல நல்லா சுத்த பத்துன்னு ஓவரா பேசுன. இங்க வந்து ஆய்ப்புறத்துல எச்சப்பானையில நல்ல கல்லு குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. பேய் மாதிரி சிரிக்கிறான். யோ என்ன ஒரு நிமிஷம் இங்கே இரு. ஆமா வீட்ல எனக்கு ஏதோ பண்ணியா? என்ன பண்ண? கருப்ப சொல்லி வந்தவனா என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? தம்பி வேணாம் தம்பி, என்ன போதும் அடிக்கிற? தம்பி. சார் அடிக்காதீங்க. அடி மாப்ள. விட்டுருங்க தம்பி, வலிக்குது தம்பி. ஆமா நல்லா அடி. ஏய், ஏன்டா? நீ போடா. தம்பி விட்டுருங்க தம்பி, வயசுக்காச்சும் மரியாதை கொடுங்க. ஏய்யா உனக்கெல்லாம் என்ன மரியாதை? வேப்பலையால என்ன அடி அடிச்ச? எனக்கு என்ன வலி வலிச்சு தெரியுமா? கட்டு கட்டு கேளு மாப்ள. என்ன சொன்ன? எனக்குள்ள தீய சக்தி இருக்கா? இரு இப்ப பாரு, உனக்குள்ள இருக்க எல்லா தீய சக்தியும் எப்படி ஓட்டி விடுறேன் பாரு. ஐயோ தம்பி வலிக்குது தம்பி. ஐயோ அம்மா. அந்த பக்கம். டேய். அந்த பக்கம். விடு தம்பி, விடு தம்பி. இதுக்கு மேல இந்த உடம்பு தாங்காது தம்பி. உன்னை விட்டுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இதுக்கு பதில் சொல்லு. என்ன தம்பி? வீட்ல கருப்பன் காத்துட்டு இருக்கான், லேட் ஆக கூடாது சொன்னில. அந்த கருப்பன் யாரு? நான் தான் தம்பி என்ன கருப்பேன். இவனா? கல்லு விக்கிறவன் தான் அந்த கருப்பனா? ஆமா, உச்சி இறங்கிருச்சுன்னா நான் யாருக்காகவும் காத்துட்டு இருக்க மாட்டேன். கடையை எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவேன். ஆமா, இவர் பெரிய பில் கேட்ஸ். டைம் ஃப்ரேம்ல தான் வேலை செய்வாரு. ஓடிடு, லெஃப்ட்ல அடிப்போம். கருப்பாடி வாங்க போறான். நான்சென்ஸ். ஏண்டா கல்லு விக்கிறவன்லாம் ஒரு ஆளுன்னு என்ன அந்த அடி அடிச்சு கருப்பன் காசு கேட்கிற வேற சொன்னல. தம்பி தம்பி, ஏற்கனவே அடிச்சு எனக்கு பாதி உசுறு போயிருச்சு. நீ கொலைப்பலிக்கு ஆளாயிராத தம்பி, என்னை விட்டுருங்க. இதோ பாரு, நான் இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் உன்னை நான் பார்க்க கூடாது. நீ என் கண்ணில் பட்ட, நீ செத்த. போ போ போ. இன்னும் நல்லா வக்கனே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஓடு ஓடு, எந்திரி. லெஃப்ட்ல ஓடு, ரைட்ல ஓடு, ஓடு. நான்சென்ஸ். வா மாப்ள, இப்ப நியாயம் தர்மம் எல்லாம் பேசு பாப்பா. இரு பேசுறேன். எப்படி மடக்குறானா? சோ இந்த கல்ல தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. ஆப்பா ஐயம்மா. ஓ கேட்சா? அப்ப இதையும் இப்படி. ஐயோ நான் இல்ல. என்னைய போடப்பா. அவன் இங்கே இருக்கியா? இரு. பாடு பாடு. ஓடுறா. ஐயோ அம்மா. நான்சென்ஸ். ஏ கண்மணி, அந்த மெட்ராஸ் கறி கொதிக்க கொதிக்க காஃபியை என் மூஞ்சில ஊத்திட்டாடி. நான் அங்க நிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவ வேணும்னே ஊத்துன மாதிரியே இருந்துச்சுடி. இங்க பாரு கண்மணி, அவளை சும்மா விடக்கூடாது. அவ எதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? எங்க அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிதான் காஃபியை என் மூஞ்சில ஊத்திட்டாளே. அதுக்கப்புறம் வழியில கத்த கூட முடியாம நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். அவ எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சாதாம்மா அவளை இங்க இருந்து முதல்ல விரட்ட முடியும். அண்ணே அண்ணே அப்பா இதோ வந்துட்டேன். என்ன பாரு? அண்ணே, நாளான்னைக்கு நம்ம ஜோசியக்காரரு குடும்பத்தோட கோயிலுக்கு வர சொல்லியிருக்காரு. நாம போயிட்டு வந்துடலாம். எத்தனை மணிக்கு போகணும்? காலையில ஒரு 8-8:30 வர சொல்லியிருக்காரு. ராசாத்தி, நீ என்கிட்ட சொல்லிட்டியாப்பா? அவங்க 2 பேரும் வராங்கல்ல? சொல்லிட்டேன் மாமா, வந்துருவாங்க. எதுக்கு அவெல்லாம் ஒண்ணு கோயிலுக்கு வர வேணாம். ஏன்?
வந்தா தேவையில்லாத பிரச்சனை வருங்க, வேண்டாம். ஜோசியர் குடும்பத்தோட வர சொல்லியிருக்காருன்னு சொன்னா ராசாத்தியும் தான் வரணும். ஏன்னா அவ இந்த வீட்டுல இல்லாட்டாலும் அவளும் இந்த குடும்பத்து மருமக தான். அதனால அவ கண்டிப்பா வந்தே ஆகணும். புரியுதா? கேட்டியாடி? அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் அவ இந்த வீட்டோட மருமகதான்னு உன் மாமனாரும் சொல்லிட்டு போறாரு. அந்த நினைப்ப முதல்ல அழிக்கணும்டி. இந்த வீட்டோட எந்த விசேஷத்திலயும் அவ கலந்துக்க கூடாது. அப்படி அவ கலந்துக்க ஆரம்பிச்சிட்டா நாளானைக்கு அவ கோயிலுக்கு வருவா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துருவா. நாளானைக்கு அவ கோயிலுக்கு வந்தா தானே ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம். சாமி, சாமி வரம்மா. சாமி பூஜையில் இருக்கம்மா, முடிஞ்சதும் கூப்பிடுவாரு, வெயிட் பண்ணுங்க. ஏண்டி, இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடி. எதுக்குடி இங்க வந்திருக்கோம்? இவரு கேரளா மந்திரவாதி. பில்லி சூனியம் வைக்கிறதுல எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாம். நாளைக்கு அந்த குண்டச்சியும் மெட்ராஸ்காரியும் கோயிலுக்கு வராங்கல்ல, அது மட்டும் நடந்துருச்சு. அப்புறம் அந்த குண்டச்சி மெல்ல மெல்ல அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துருவா. அதுக்காகவா நான் அவளை இவ்ளோ கஷ்டப்பட்டு வெளியே அனுப்புனேன். அவ திரும்ப உள்ள வந்துடவே கூடாதுமா. அதான் அவளுக்கு சூனிய வச்சு கை கால் விளங்காம பண்ண போறேன். அப்படி பண்ணிட்டா நாளைக்கு அவங்க கோயிலுக்கே வர முடியாதுல்ல. அதுக்கு பகல்லையே வந்திருக்கலாமேடி. எதுக்கு இந்த நேரத்துல கூட்டிட்டு வந்த? இப்போதான் அவரு சுடுகாட்டு பூஜையை முடிச்சிட்டு வந்திருக்காராம். இந்த நேரத்துல பில்லி சூனியம் பண்ணா அது தப்பாம பழிக்குமா. யாரா வந்திருக்காங்களா? உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க சாமி. அப்படியா? அவங்கள உள்ள அழைச்சிட்டு வாப்பா. சாமி உங்களை உள்ள வர சொன்னார்மா, வாங்க. வாமா. வணக்கம் சாமி. என்ன செய்யணும் சொல்லுங்க. இல்ல சாமி, என்ன பிடிக்காதவங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. நான் நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நாங்க குடும்பத்தோட நாளைக்கு கோயிலுக்கு போறோம். அவங்களும் நாளைக்கு கோயிலுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி என்னை என் மாமியார் வீட்டுல வாழ விடாம செஞ்சிருவாங்க. என் வாழ்க்கையே போயிடும். அதனால அவங்க நாளைக்கு கோயிலுக்கே வராதபடி நீங்க தான் ஏதாவது செய்யணும். பொதுவா மனுஷங்களுக்கு கெடுதல் பண்ற எந்த வேலையும் நான் செய்யறதில்ல. ஆனா அவங்க உன் வாழ்க்கையை கெடுக்கிறாங்கன்னு சொல்ற. கெடுதல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நாம கெட்டது பண்றது தப்பே இல்லை. மகா காளி அதை செய்வா. நாளைக்கு இல்ல, இனிமே உன் வாழ்க்கையில என்னைக்குமே அவங்க தலையிட மாட்டாங்க. மொத்தமா அவங்கள முடக்கிடுவோம். மகா காளி, நீதான் இவங்களுக்கு துணை இருக்கணும்.
2 பழத்திலையும் காத்து கருப்பை ஏவி விட்டுருக்க. இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க எதிரிங்க யாரு தொட்டாலும் ரத்த வாந்தி எடுத்து செத்துருவாங்க. ரொம்ப நன்றி சாமி. இந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் வச்சா பத்தாது. இது கூட என்னென்ன வைக்கணும்னு என் சிஷ்யன் லிஸ்ட் எழுதி வச்சிருப்பான். அவங்கிட்ட நீங்க வாங்கிக்கிங்க. சரிங்க சாமி. அது எல்லாத்தையும் எலுமிச்சம்பழத்தோட சேர்த்து ஒரு வாழை இலையில வச்சு அவங்க கண்ணில் படுற மாதிரி வைங்க. நீங்க நினைச்சது நடக்கும். ரொம்ப நன்றி சாமி. நாங்க போயிட்டு வரோம். வரோம் சாமி. இந்தாங்கம்மா லிஸ்ட். தேங்க்ஸ் பா. ஏண்டி இவ்வளத்தையும் வாழை இலையில வச்சா அவளுக்கு சந்தேகம் வந்துராது? மா, சந்தேகம் வந்தா என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? அத தொடக்கூட மாட்டாளே. தொடலன்னா எப்படி ரத்த வாந்தி எடுப்பா? ஆனா இத அப்படியெல்லாம் விட்டுட்டு ஒன்னும் போயிட மாட்டாள்ல. பயந்து போய் பூசாரிய கூப்பிட ஓடுவா. அவ பூசாரிய கூட்டிட்டு வந்து இதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ள நம்ம கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி வீட்டுக்கே போயிடலாம். எனக்கு என்னன்னா அவ கோயிலுக்கே வரக்கூடாது, அவ்வளவுதாம்மா. வா போலாம். எதுவுமே ஆகலையே. அப்புறம் எதுக்கு அண்ணன் காலை பிடிச்சி அமுக்கின்னு இருக்கிறீங்க? காலையில எந்திரிச்சதும் புருஷன் காலை அமுக்கி விட்டா குடும்ப விருத்தி ஆகும். எப்படி எப்படி? அது புருஷன் கால்ல சனி பகவானும் பொண்டாட்டி கையில சுக்கிர பகவானும் இருப்பாங்க. நம்ம புருஷன் காலை அமுக்கும் போது சனி பகவானோட வீரியம் குறைஞ்சு சுக்கிர பகவானோட ஆட்சி அதிகமாகும். அப்போ பணவரவு கூடி குடும்பமே லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும். அப்படியானா? இப்படிப்பட்ட அரிய தகவலை உங்களாண்ட யார் சொன்னது? வாட்ஸ்அப்ல தானே பச்சீங்க? எங்க பெரிய அத்தை. ஓ, எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்குது, கேக்கவா? நீங்க சொன்னது என்னன்னா கால்ல சனி இருப்பாரு, கையில சுக்கிரன் இருப்பாரு, கரெக்டா? கரெக்ட். அப்போ நம்ம கால்லயும் சனி இருப்பாரு, அவங்க கையிலயும் சுக்கிரன் இருப்பாருல. அப்படிங்கிறப்ப அவங்களும் நம்ம கால் அமுக்குனா குடும்பம் லக்ஷ்மி கடாட்சமா தானே இருக்கும். இது பாயிண்ட். ராசாத்தி, புருஷன் காலை பொண்டாட்டி அமுக்கிறதோ புருஷன் பொண்டாட்டி காலை அமுக்கிறதோ தப்பே இல்ல. ஆனா அத்த பொண்டாட்டி மட்டும்தான் செய்யணும்னு சொல்றாங்கல்ல, அப்பதான் நம்ம யோசிக்கணும். காலாகாலமா கடவுள் பேரை சொல்லியே பெண்களை இப்படிதான் அடிமைப்பத்தி வச்சுக்கிறாங்க. நீ ஒரு நாள் காலமுக்குனா அண்ணன் ஒரு நாள் காலமுக்கட்டும், அதானே கரெக்ட்? ஐயோ வேணாம். ஏன்? ஆம்பளைங்க வேற பொம்பளைங்க எப்பவுமே வேற சத்யா. முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் கிழிய போறது சேலை தான். இந்த பழமொழியே ரொம்ப தப்பு. இப்படி தப்பு தப்பா எதையாவது சொல்லிதான் பொண்ணுங்களை யோசிக்க விடாம ஏமாத்தி வச்சுக்கிறாங்க. ஏன் சேலை உழுந்தா மட்டும்தான் கிளியுமா? வேட்டி உழுந்தா கிளியாதோ?
என்ன ஏதுன்னு எதிர் கேள்வி கேட்காம சொன்னதுக்கு எல்லாம் தலையாட்டி அடிமையா இருந்த காலம்லாம் போயிடுச்சு ராசாத்தியே. இனிமே எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். அப்படி கேட்டாதான் நம்மளெல்லாம் எவ்வளவு ஏமாத்தி வச்சுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஏமாத்தி அடிமையா நம்மள வச்சுக்கிறவங்களுக்கும் பயம் வரும். கரெக்டா சொன்ன சத்யா. சசி ஓ நமிதா. டேய் என்ன எருமை நமிதா இல்லையா? இன்னும் தூங்கிட்டு இருக்க? இவனா? எந்திரா வாடானா. டேய் அர்த்த ராத்திரியில எங்கடா கூப்பிடுற? இது அடுத்த ராத்திரியா? நல்ல கண்ணை திறந்து பாருடா. விடிஞ்ச எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? ஆகிட்டு போதுடா. எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்குறேன். நீ போ. என்ன தூங்குறியா? வாடானா. எந்திரி. காலையிலேயே எங்கன்னு கிளம்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, காலையில ஜாகிங் போனா அப்படியே பாடி ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல, அதான். அப்படியே ஊரையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஏங்க 2 பேரும் ஊருக்கு புதுசு, நீங்களும் கூட போயிட்டு வாங்க. மச்சான் ஒரு 10 நிமிஷம் நானும் வந்துடுறேன். இல்ல இனியன், இட்ஸ் ஓகே. நீங்க இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏங்க நீங்க ஊருக்கு புதுசு, எங்கேயாவது வழி தெரியாம போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் வரேன். இருங்க. ஏங்க அதுக்குதான் கூகுள் மேப் இருக்குல்ல, கரெக்டா வந்துருவோம். நீங்க கவலையே படாதீங்க. ஓகே, நாங்க மட்டும் போயிட்டு வந்துரும். இல்லங்க பை. வாடா. என்ன விட மாட்டியே? படுத்துறானே. காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர். தனியம் புடிச்ச குரங்கு பொம்மை, குள்ள பூதமே. 7:30 மணிக்கே நல்லா வெயில் சுள்ளுன்னு அடிச்சிட்டு இருக்கு. இது உனக்கு பார்த்தா காஷ்மீர் மாதிரி தெரியுதா? ஏண்டா ஒரு சந்தோஷமா பாட்டு பாடினா கூட லாஜிக் பாப்பியாடா? டேய் நல்லா தூங்கிட்டு இருந்தவன பம்படியா ஜாகிங்னு எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த ஜாகிங்க இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தலான்னு பாட்டு பாடினா அதுக்கு போய் என்ன திட்டுற? பாடு, ஆனா அதையும் மனசுக்குள்ளே பாடு. சந்தோஷப்படு, ஆனா அதையும் மனசுக்குள்ளே பாடணுமா? ஆமாண்டா. மொத்தத்துல நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா உனக்கு பிடிக்காது, அதானே? அப்படியும் சொல்லலாம். நின்னுட்டு பேசக்கூடாது, ஓடி தான் பேசணும். படுத்துறானே. ஒரு நண்பனின் கதை இது. நண்பனா பகைவனா பாடினால் அறியலாம். டேய் பாடுறா, ஆனா என் கூட ஜாகிங் வந்துட்டே பாடு. இப்படி நின்னு தனியா பாடிட்டு இருந்தா பாக்குறவங்க நீ ஏதோ பிச்சை எடுக்கிறேன் காசு போட்டு போயிட போறாங்க. வாடா. அவங்க போடுறாங்களோ இல்லையோ, இவன் போட வச்சிருவான் போல இருக்கே. என்னையா ஊருக்குள்ள எதுனா பிரச்சனையா இப்படி ஓடியாராங்க? ஏன்பா அவங்க உடம்ப தேத்துறதுக்காக ஓடி வர்றாங்கப்பா. உடம்ப தேத்தறோம்னா நல்லா சாப்பிடணும், அதை விட்டுட்டு இப்படி ஓடியாராங்க. அது நமக்கு. நாம ஏற தூக்கி உழுவோம், நல்லா மம்முட்டி எடுத்து தோட்டங்காட்டுல பாடுபடுவோம். இதெல்லாம் நமக்கு நல்ல உடற்பயிற்சி. ஆனா இவங்கெல்லாம் வெந்ததையும் வேகாதையும் தின்னுப்புட்டு நல்ல ஏசி ரூம்ல உடம்பு வளையாம வேலை பாக்குறவங்க. இந்த மாதிரி ஓடி கீடி பயிற்சி எடுத்தா தானே உடம்ப வலுவாக்க முடியும். அப்படின்னா இவங்க என்ன வெளியூர்காரங்களா? அவங்க யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க? நம்ம இனியன் தம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படியா? தம்பிகளா வணக்கம். மாப்பிள்ள, கிராமத்து பெரிய மனுஷங்க அவங்களே நம்மளை கூப்பிட்டு வணக்கம் சொல்றாங்கன்னா அவங்கள விட வயசுல சின்னவங்க நாம பதிலுக்கு வணக்கத்தை ரொம்ப மரியாதையா சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. எப்படி சொல்லணும்ன்ற? வாயில வணக்கம் சொல்லிட்டு கராத்தே வணக்கம் வைப்போம். கராட்டே வணக்கமா? இப்ப பாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன தம்பிகளா படிச்ச பசங்களா இருக்கீங்க, அதுவும் பட்டணத்துக்கார பயலுக. ஒரு வணக்கம் சொன்னா பதிலுக்கு ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்ல வேண்டாமா? இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கரகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. கரகம் ஆடிக்கிட்டு இருக்கோமா? என்னத்த பட்டணத்துல படிச்சீங்களோ, எப்படி உருப்பட போறீங்களோ தெரியல. போங்க போங்க. யோ வாயா. இல்லையா நமக்கு தெரியறது கூட இவங்களுக்கு தெரியல. ஏண்டா மரியாதை கொடுக்கணும் தானே இப்படி பண்ணோம். அது புரியாம நம்மள இப்படி மானக்கேட கலாச்சு போறானுங்க. டேய் நீ எப்பவுமே இப்படி உருப்படாத ஐடியா தான் கொடுப்ப. இப்ப பாரு, நெக்ஸ்ட் டைம் வாயை மூடிட்டு ஒழுங்கா என்ன ஃபாலோ பண்ணு, புரியுதா? அது நல்லா இருக்குல்ல?
என்ன தம்பிகளா, நீங்க தான் இனியன் வீட்டுக்கு வந்திருக்கோங்களா? வணக்கம் தம்பிகளா. ஹாய், ஐ அம் பிரபு. ஹலோ படி, ஐ அம் சசி. ஒரு பெரிய மனுஷன் வழியே வந்து வணக்கம் சொல்றேன், நின்னதுக்கு பதில் வணக்கம் வைக்காம நின்ன இடத்துலயே ஓடுறது பத்தாம ஹாய்னு கை வேற நிட்டுறீங்க. என்னத்தை தான் படிச்சு அறிவை வளர்த்தீங்களோ தெரியல. ஓ மை காட், கண்ட்ரி ஃப்ரூட். உலகமே வணக்கம் வைக்க சொல்லுது, இந்த நேரத்துல இப்படி கை நீட்டலாமா? என்னத்தை உருப்பட போறீங்களோ தெரியல. இப்படி எல்லாம் இருந்தா உலகம் சீக்கிரம் அழியத்தான் செய்யும். உங்களை மாதிரி ஆளுங்களால தான் இந்த உலகம் அழியறக்கே காரணம். நாங்க என்ன சார் பண்ணோம்? டேய், என்னடா இந்த ஊர்ல கூப்பிட்டு ஒரு டைப்ல கலாய்க்கிறானுங்க. இந்த பார் மாப்ள, நெக்ஸ்ட் எவன் கூப்பிட்டாலும் கண்டுக்காம போயிரணும். ஆமா ஆமா, வா. தம்பிகளா, மாப்ள, அடுத்து கலாய்க்கிறதுக்கு இமிடியேட்டா ஒருத்தன் வந்துட்டான், உடனே இடத்தை காலி பண்ணுவோம். தம்பிகளா நில்லுங்கப்பா. ஐயோ, யாரா? திரும்பாத, ரெஸ்பான்ஸே பண்ணாத, காது கேட்காத மாதிரி வந்துகிட்டே இரு. தம்பிகளா, உங்களதான்ப்பா. ஏப்பா அவங்கள கூப்பிடுற? அட அவங்கதான்ப்பா இனியன் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதான் ஒரு வணக்கம் வைக்கலாமேன்னு கூப்பிட்டேன். டேய், யாருக்குடா வேணும் உங்க வணக்கம்? நீங்களே வச்சுக்கங்கடா. ஏப்பா காது கேட்கலையா? சரியான செவிட்டு பசங்களா இருப்பானுங்க போல இருக்கு. செவிட்டு பசங்களா? அவனை இருடா. மாப்ள, இந்த ஊர்ல நம்ம நின்னாலும் கலாய்க்கிறானுங்க, நிக்கலனாலும் கலாய்க்கிறானுங்க. அவங்க வர மாதிரி தெரியல, நான் போய் வணக்கம் வச்சு வந்துடுறேன். என்னது, மறுபடியும் வணக்கமா? வாடா ஓடிடலாம். டேய், என்னடா மாப்ள, இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது மாப்ள, ரொம்ப மூச்சு வாங்குது. டேய், நம்ம என்ன ரன்னிங்கா போயிட்டு இருக்கோம்? ஜாகிங் தானே போயிட்டு இருக்கோம், அதுக்கு போய் இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்க? நான்சென்ஸ். என்னதான் ஜாகிங்கா இருந்தாலும் ஒரு அளவு வேணாமாடா? ஊரையே இல்லடா சுத்தி வர. டேய், என்னால முடியலடா. இப்ப நான் தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணியா? டேய் லூசு, ஜாகிங் போகும்போது தண்ணி குடிச்சினா உடம்பு டேஞ்சர் ஆயிடும், தெரியாதா உனக்கு? இப்ப நான் தண்ணி குடிக்கலனா என் உயிருக்கே டேஞ்சர் ஆயிடும்டா. வயல்வெளியா இருக்கு, இங்க எங்கடா குடிக்க தண்ணி கிடைக்கும்? மாப்ள, கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? அங்க பாரு, என் தாகத்தை அறிஞ்ச ஒரு தெய்வம் எனக்காகவே சொம்புல தண்ணி கொண்டு வருது. நான் வந்துடுறேன். ஐயா, போய் தொலை. ஐயா 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 ஐயா, மீச வச்ச ஐயா, ரொம்ப தாகமா இருக்குதுங்கய்யா. இந்த சொம்புல இருக்கிற தண்ணியை குடித்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். இந்த தண்ணியா? ஆமாயா ஆமாயா, உயிர் போற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் குடுத்தீங்கன்னா குடிச்சு உயிர் பழச்சுக்குவேன். இந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா குடலை புரட்டிட்டு வாந்தியே வந்துரும்டா உனக்கு. என்ன தர மாட்டான்? என்னங்கய்யா, கிராமத்து ஆளுங்கெல்லாம் நல்ல மனுஷங்க, அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா பதறி போய் உதவி செய்வாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. நீங்க என் உயிரை காப்பாத்த தண்ணி தர மாட்டேன்னு சொல்றீங்களா ஐயா? இந்த தண்ணியை குடிச்ச அவ்வளவுதான், முடிஞ்சது. உசுறு இங்கேயே போயிரும். வேண்டாடா, சொன்னா கேளு. சசி, கேட்டு குடுக்கலனா பறிச்சு எடுத்துக்கணும், அதுதான் புரட்சி. தனி மனிதனுக்கு தண்ணி இல்லையே, பறித்து குடிச்சிருவோம். வேண்டாம் தம்பி, வேண்டாம். அப்பாடா, இப்பதான் உயிர் வந்துச்சு. என்ன கரண்ட் அடிச்ச எலி மாதிரி பாக்குறான்? யோ, என்னையா அப்படி பாக்குற? உன் கையில இருக்கிற சொம்பு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டேன், அதுக்கு ஒண்ணு கோமா பாரு. கோமா பார்க்க தைரியம் இல்லைன்னா சோகமா பாரு. அதுக்கு இப்படி கக்கூஸ் போற மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு பாக்குற. ஐயோ, எங்கயா துப்புற? தம்பி, கக்கூஸ் கழுவு எடுத்துட்டு போற தண்ணி தான் நீங்க குடிச்சிட்டீங்க. என்னது, கக்கூஸ் கழுவுறதுக்கு எடுத்துட்டு போன தண்ணியா இது? ஆமா தம்பி. யோ,
என்னய்யா ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? நான் தான் வேண்டாம்னு சைகையிலேயே சொன்னனே, ஆனா நீங்க தான் கேட்கலையே. கேட்கலனா குடிக்கும் போதாவது தட்டி விட்டுக்கலாம்லையா? எங்க நீங்க தான் புடுங்கி கடன் குடிச்சிட்டீங்களே. கடமுடான்னு இருக்கிற வயித்துக்கு கொண்டு போன தண்ணிய இப்படி கடகடன்னு குடிச்சிட்டேங்கிறத நினைச்சாலே வாமிட் வர மாதிரியே இருக்குதுயா. ஆனா இது ரொம்ப ராசியான சொம்பு தம்பி. கக்கூஸ் கழுவுறதுக்கு எடுத்துட்டு போற சொம்புல என்னையா ராசி? தம்பி இந்த சொம்பு எடுத்துட்டு போய் அப்படியே உட்கார்ந்தோம் வைங்க, அப்படியே கலகலகலன்னு போயிடும். ஐயோ கன்றாவி. 20-25 வருஷமா இந்த சொம்புல தான் கொண்டு வர தம்பி. அட காட்டு பூனை. அட குடு தம்பி. மனுஷனோட அவசரத்தை புரிஞ்சுக்காம 20-25 வருஷமாவா? ஓ ஒரு விக்கெட் ஓவர். இனிமே இந்த ஊருக்குள்ள நம்ம தனியா தான் ஜாகிங் போணும் போல இருக்கு. ஓகே ஓ நல்ல தவக்கல மேம்படுத்திட்டு இருக்கான். அண்ணா இங்க ஒரு பாடி இருக்கு, போகும்போது ஓரமா தூக்கி போட்டு போங்க. ஓகே ஓகேண்ணா. பாடியா? ஓ நடிக்கிறியா? இப்ப இருக்கு உனக்கு. எந்திரிச்சிட்டல? நான் இன்னும் பாடி ஆகல. அது தெரியுது, மூடிட்டேன்னு சிவா. பாடி ஆக்காம விட மாட்டாரே இந்த பாவி. மாப்ள டேய் என்னடா? எனக்கு ஒரே கொமட்டலா வருது மாப்ள. தள்ளி நில்லு போ, பக்கத்துல வராத. டேய் அப்படிலாம் சொல்லாதடா. ஏமல வாந்தி எடுத்துட்டேனா? இதோ பாரு, எதுக்கு 2 அடி பின்னாடி ஓடி வா போ. நான்சென்ஸ். மாப்ள என்னடா இந்த கிராமத்துல டபுள் பார்லாம் கட்டி வச்சிருக்கானுங்க, ஆனா ஷேப் வேற மாதிரி இருக்கே. ராஜாக்கள் காலத்துல கட்டிருப்பாங்களோ? ஏன் அப்படி பாக்குறான்? வா நல்ல வேலை துப்பல. டேய் சூப்பரா. நைஸ் டிசைன். இதுல எப்படி எக்சர்சைஸ் பண்றது? இப்படி பண்ணுவோம். டேய் குரங்க கீழ இறங்கு. ஏமா ஸ்லிப் ஆயிருச்சு, வேற ட்ரை பண்ணுவோம். டேய் டேய் போ. மாப்ள இது ஏன் கட்டினாங்கன்னு அங்க இருந்து யோசிச்சோம்ல, கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்? ரிவர்ஸ் புல் அப்ஸ் பார்ரா. அப்படியா? இப்ப நான் ரிவர்ஸ்ல பண்றேன், நீ பாரு. நான் அறிவுபூர்வமா பண்ண உனக்கு பொறுக்காதே. டேய் என்னடா பண்ற? மாப்ள இதுதான் ஹிப்-ஹாப் எக்சர்சைஸ். இது பண்ணா இடுப்பு வலியே வராது. அப்படியா? இப்ப வரும் பாரு. ஏமா வந்துச்சா? வந்துச்சா? போ. வந்துருச்சு. நான்சென்ஸ். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தெரியலையேக்கா. இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் ஏன்டா இப்ப இவங்க எல்லாம் நம்மள பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க? அதுவா, கோமாளி கட்டிருக்கிற ஊர்ல பேண்ட் போட்டவெல்லாம் கோமாளிங்கிற மாதிரி தான் மாப்ள. ஏதோ விவரம் தெரிஞ்சவன் இந்த ஊர்ல டபுள் பாரா கட்டி வச்சுட்டான். இதுங்களுக்கெல்லாம் இத எப்படி யூஸ் பண்றதுனே தெரியாம இருந்திருக்கும். இப்ப நாம எக்ஸசைஸ் பண்றத பார்த்துட்டு லூசுங்க சிரிச்சுக்கிட்டே போகுதுங்க. டேய் இவங்க நம்மள பார்த்தாச்சு ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாடா? வாய்ப்பில்ல மாப்ள, இவங்க சரியான கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். நீ ஒழுங்கா பண்ணு. தம்பி தம்பி இந்த கம்பியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, எக்ஸசைஸ் பண்றோம். இது மாடு கட்டுற கம்பி தம்பி, இதுல போய் அதை பண்றீங்க? யோ உங்களுக்கு மாடு கட்டுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? எக்ஸசைஸ் பண்ற பார் தான் கிடைச்சிச்சா? தம்பி இந்த கம்பியை வச்சதே மாடு கட்டுறதுக்கு தான். மாப்ள இதுல மாடு எப்படி டபுள் பார் அடிக்கும்? அதானே அவனே கேள்றா.
அண்ணே இந்த கம்பியில மாடு எப்படினே டபுள் பார் அடிக்கும்? டபுள் பேரா? எதுக்கு இதுல மாடு கட்டுறோம்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க தம்பி. ஊர்ல 4 பேர் பார்த்தா சிரிக்க போறாங்க. போங்க தம்பி. சிரிப்பாங்களா? மாப்பிள கார போண்டாக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கான். இவன்லாம் நம்மள கலாச்சிட்டு போறான். இல்லடா, சிரிப்பாங்கன்னு அவர் சொல்லிட்டு போனதை பார்த்தா இதுல வேற ஏதோ சீரியஸான மேட்டர் இருக்குடா. மாடு எதுக்கு இதுல கட்டுவானுங்க? அதானே. மாப்பிள நீ எக்ஸசைஸ் பண்ணு. அங்க ஒரு அக்கா வராங்க, நான் போய் கேட்டு வந்துடுறேன். போ. அக்கா பயப்படாதீங்க. பயந்துட்டாங்க. பார்த்தேன். அக்கா எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? ஒண்ணு இல்லக்கா, இந்த கம்பியில எதுக்குக்கா மாட்டை கட்டுவாங்க? சொல்லுங்கக்கா, சொல்லுங்கக்கா. அக்கா என்னையே பாத்துக்கிட்டு தான் எப்படி? பதில சொல்லுங்கக்கா. அக்கா எதுக்குக்கா அடிச்சீங்க? ஒரு பொம்பளை கிட்ட கேக்குற கேள்வியா இது? நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கொன்றுவோம் உன்னை. எடு பேக. இந்தாங்க. மாப்ள என்ன? அக்கா அடிச்சிட்டா. நான் அதை பார்த்தேன். அப்புறேட்டா கேட்டேன். சும்மா. ஆமா, அவங்க எதுக்கு உன்னை அடிச்சாங்க? தெரியலையடா. இது ஏதோ விவகாரமான கம்பியா இருக்கும் போல இருக்கு. மென்டல். நீ எதுக்கு பொம்பளை கிட்ட போய் கேட்ட? ஒரு ஜென்டில்மேன் கேட்டிருக்கலாம்ல. நான் பாக்கும்போது இந்த தெருவுல ஒரு பொம்பளை தானே வந்தாங்க. சரி சரி, எவனா ஒரு ஜென்டில்மேன் வருவான், அவன்கிட்ட கேளு. ஜென்டில்மேனா? ஏங்க வரான் பாரு. யார் இவன்? அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு என்ன சந்தேகம்? அவ ஏன் உன்னை அடிச்சிட்டு போறா? மலைக்குரங்கு பாத்துட்டான் போல இருக்கே, சமாளிப்போம். அது ஒண்ணு இல்லனே, உங்ககிட்ட இப்ப கேட்க வர சந்தேகத்தை அவங்க கிட்ட கேட்டனே, அதுக்கு மேனஸ் இல்லாம அடிச்சு போறாங்கனே. அப்படி என்னப்பா கேட்ட? இப்படி பாசமா கேளுங்கனே. ஒண்ணு இல்லனே, இந்த கம்பியில எதுக்குனே மாட்ட கட்டுவாங்க? என்ன இவனும் அதே மாதிரி பாக்குறான்? ஒருவேளை இவனும் அடிப்பானோ? ஐயோ, பாக்குறத பார்த்தா கண்டிப்பா அடிப்பான் போல இருக்கே. சசி, எக்காரணத்தை கொண்டும் கண்ணத்துல இருந்து கையை எடுத்துடவே கூடாதுடா, எடுத்துடவே கூடாது. அவ யார் தெரியுமா? என் பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டியானே? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி அந்த கேள்வி கேட்டிருப்ப? நீ முன்னாடி வந்தா உங்ககிட்ட கேட்டிருப்பேன்டா. ஏய், செனமாடு கட்டுற கம்பியை காட்டி இது எதுக்குன்னு ஒரு பொம்பளை கிட்ட கேக்குறேனா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? ஐயோ, தொட்டுட்டோமே. செனமாடு கட்டுற கம்பியா? இன்னொரு வாட்டி என் கண்ணுல பட்ட சாவடிச்சிரும் உன்னை. சரா போடா. என்னது? பாத்து போங்கனே. மூஞ்ச பாரு, பிஞ்ச கத்திரிக்காய் மாதிரி. மாப்ள என்ன? புலிங்களாம் அழக்கூடாதுடா. பாரு, அவசரப்பட்டு கை எடுத்துறாத. அவர் குத்துன குத்துல உன் குடங்குடமா ரத்தம் ஊத்த கூட வாய்ப்பு இருக்கு. நான் பாத்துக்கிறேன். இதுவா கை எப்படிதான் எடுக்கணும். தள்ளி தூக்கு. மாப்ள என்ன மாப்ள, ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல? என்னடா ஊம குத்தா குத்துட்டு போயிருக்கான் அவன்? நான்சென்ஸ். ரத்தம் வரலன்னு ஃபீல் பண்றியா? சரி அழாத. நான் ஜாகிங் போறேன், வரியா? ஓகே, நான் ஜாகிங் போறேன், நீ வேணா வாக்கிங்ல வா. ஒரு நண்பனின் கதை இது, ஒரு நண்பனின் கதை இது. நண்பா, இதோ பாரு, தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி இதே பாட்டை பாடி பாடி கொள்ளாத. வேணும்னா பாட்டை மாத்திக்கோ. ஓகே, வா.
ஓ ஃபீலிங்கா? கடவுளே, எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட கொடுத்த? கொலை கொலையா முந்திரிக்கா, நீதான் எனக்கு சொன்னாக்கா. சாப்பாடு நல்லா இருந்துச்சுல, பொரியலும் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ். அண்ணே, நாகராஜன்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இன்னைக்கும் அந்த பயத்திலேயே இருக்காதீங்க. ஐயோ ஏங்க, உண்மையிலே நான் நாகராஜன் நினைச்சல பைப்ல சிஸ்டர். ஆக்சுவலி அது ஆமாமா ஆமாமா. சொல்லுங்கம்மா. இனியன், நாளைக்கு காலையில 8 மணிக்கு ராசாத்தியை கூப்பிட்டுட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துரு. எதுக்குமா? நம்ம ஜோசியரை போய் நாங்க எல்லாரும் பார்த்தோம்பா. குடும்பத்தோட எல்லாரையுமே கோயிலுக்கு வர சொல்லிருக்காரு. அம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க வரல. ஏன் இனியா? அம்மா, நாங்க வந்தா பெரியம்மா டென்ஷன் ஆவாங்க. எதுக்கு தேவையில்லாம? அது எல்லாமே பேசியாச்சுப்பா. ஜோசியர் எல்லாருமே வர சொல்லிருக்காருன்னு சொன்னதுனால அக்காவும் சரின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, அப்போ நீங்களே இந்த விஷயத்தை ராசாத்தி கிட்ட சொல்லிடுங்க. ராசாத்திட்ட கொடு. இதோ கொடுக்குறேன், இந்தா. சொல்லுங்க அத்தை. நாளைக்கு காலையில நீயும் இனியனும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துருங்க. இல்ல பெரிய அத்தை, அவங்க தான் வர சொன்னாங்க. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்க வந்துருங்க. சரிங்க அத்தை. காலையில சீக்கிரமா ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. என்ன? சரி, நான் வச்சிடுறேன். நான் ராசாத்தியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது. பெரிய அத்தை, எங்க 2 பேரையும் நாளைக்கு கோயிலுக்கு வர சொன்னாங்களாம். ஓ, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் காலையில எங்க கூட வாங்கல. ஓகே. ஏன் நின்னுகிட்டு இருக்க? வந்து உட்காரு.